இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு, இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். இன்றைக்கு மனிதர்களால் பாவங்களிலிருந்து விடுதலையாகி வெளியே வர முடியவில்லை, சாபங்களிலிருந்தும் தப்பிக்க முடியவில்லை, வியாதிகளிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. மரண கட்டுகள் சரீரம் முழுவதும் கட்டி போட்டு வைத்திருக்கும் நிலைமை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளினால் பயம் ஏற்பட்டு அநேகர் கவலைகளிலிருந்து வெளியே வர முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள். இப்படி முழுவதும் சுதந்திரமற்ற நிலைமையில் இருந்தால் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? ஆனால் இப்படிப்பட்ட எல்லாவித நெருக்கங்களிலும் இருந்தும் விடுதலையாக்க ஒருவர் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். ஏனென்றால் அவர் நம்முடைய பாவம், சாபம், வியாதிகள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நமக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். நமக்கு தேவையான பரிகாரங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்துவிட்டு மரணத்தையும் சந்தித்து விட்டு மீண்டும் அவர் உயிரோடு கூட எழுந்ததினால்தான் இன்றைக்கு நமக்கு மெய்யான விடுதலை கிடைத்திருக்கிறது. அவர் பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலேயே வேத பாரகரும் பரிசேயர்களும் அவர் விடுதலை கொடுக்கக்கூடியவர் என்பதை உணர்ந்திருந்தார்கள். அவரால் கொடுக்க முடியாவிட்டால் அதை வைத்தே அவரை குற்றம் சாட்டி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க அவர்கள் தயாராக இருந்தார்கள். அதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை கூறலாம். விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே விழ வைத்தார்கள். பாவத்திலிருந்து அவளை எப்படி அவர் விடுதலையாக்குகிறார் பார்க்கலாம் என்கிற எண்ணம் தான் அவர்களிடம் காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? இங்கு வந்திருக்கிற கூட்டத்தில் யாரெல்லாம் பாவம் செய்யாதவர்களோ அவர்கள் அந்த பெண்ணின் மீது கல்லெறியுங்கள் என்று கூறினார். யாராலும் அந்த பெண்ணின் மீது கல்லெறிய முடியவில்லை. ஏனென்றால் அதற்கு அவர்கள் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை. எல்லோருமே பாவம் செய்கிறவர்களாக இருந்ததினால் அனைவரும் அந்த இடத்தை விட்டு கலைந்து போனார்கள். ஒருவரும் உனக்கு தண்டனை கொடுக்கவில்லையா என்று அந்த பெண்ணை பார்த்து கேட்ட ஆண்டவர், நானும் உனக்கு தண்டனை தருவதில்லை, இனிமேல் பாவம் செய்யாதே என்று பாவத்திலிருந்து அந்த பெண்ணுக்கு விடுதலையை கொடுத்து ஆண்டவர் அனுப்பினார். நம்முடைய ஆண்டவர் விடுதலை கொடுத்தால் அதை யாரால் தடுக்க முடியும்? ஏனென்றால் அவர் விடுதலை நாயகன். அவர் பாவத்தை ஜெயித்த வெற்றி நாயகன். இந்த உலகத்தில் வேறு யாரும் பாவத்தை ஜெயித்ததில்லை. அந்த விடுதலை நாயகனிடம் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புவிக்க வேண்டும். அவரிடம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அவரிடம் நமது வியாதிகளை சொல்ல வேண்டும். நம்முடைய பயங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விட வேண்டும். நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எல்லாவித பிரச்சனைகளிலும் இருந்தும் விடுதலை கொடுத்து நம்மை காப்பாற்றுவார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் எங்களுடைய பாவங்களில் இருந்து யார் எங்களை விடுதலை ஆக்குவார்கள்? எங்களுடைய வியாதிகளில் இருந்து யார் எங்களுக்கு சுகம் கொடுப்பார்கள்? எங்கள் பிரச்சனைகளில் இருந்து யார் எங்களை விடுவிப்பார்கள் என்று சொல்லி கலங்கி போய் நிற்கிற சமயங்களில் எல்லாம் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்ன உம்முடைய வசனத்தையே, வார்த்தைகளையே நம்பி உம்முடைய கரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்கிறவராக, அற்புதம் செய்கிறவராக, எங்களுடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்கிறவராக நீர் இருக்கிறபடியால் எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரே, இளைய குமாரன் தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு தன் தகப்பனிடத்தில் திரும்பிய போது அவனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கிடைத்தது போல எங்களுக்கும் ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுங்க. அந்த ரட்சிப்பிலே நாங்கள் எப்பொழுதும் நிலைத்து நிற்பதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. ஆமாண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி அறிவுறுத்துகிற ஆண்டவராக நீர் இருக்கிறபடினால் உம்முடைய கரங்களிலே நாங்கள் விடுதலையை எதிர்பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தால்தான் இந்த உலகத்திலே நிரந்தர சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் வாழ முடியும். ஆகவே வரத்திலிருந்து நீர் ஒத்தாசை அனுப்பி எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுடைய வியாதிகளை எல்லாம் சுகமாக்கி எங்களுடைய கவலைகள், கண்ணீரை எல்லாம் எங்களை விட்டு அகற்றி ஆண்டவரே, இந்த உலகத்திலே உமக்கு சாட்சியாக உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுமையாய் தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.